கால சர்ப்ப தோஷம் என்பது என்ன? இது தருகின்ற பாதிப்புகள் என்ன? இயல்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வேத ஜோதிடத்தில் தோஷங்களுக்கும் யோகங்களுக்கும் பஞ்சம் இல்லை என்ற முறையில் காலசர்ப்ப தோஷம் மிக பிரபலமாக பேசப்படுகிறது. இதில் உண்மை இருக்கிறதா? காலசர்ப்ப தோஷம் என்று ஒரு விவரமெல்லாம் மூல நூல்களிலோ நம்முடைய ஞானிகளாலோ சொல்லப்படவில்லை. இடையில ஜோதிடர்களால் சொல்லப்பட்டது தானே ஒழிய காலசர்ப்ப தோஷத்துக்கு எந்த விதமான பயப்படுகின்ற விஷயமும் இல்லைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக இந்த 7 கிரகங்கள் சொல்லக்கூடிய சூரிய, சந்திர, செவ்வாய், புதன், சுக்கிரன், சனி, இந்த மாதிரி இந்த 7 கிரகங்கள், இந்த வரிசையில் வரக்கூடிய இந்த 7 கிரகங்களும் ராகு கேதுக்குள் அடங்கிவிட்ட சூழல் காலசர்ப்ப தோஷமாக சொல்லப்படுகிறது. இந்த மாதிரி இருக்கிற அன்பர்கள் 35 வயது வரை முன்னேற்றம் இருக்காது, பெரிய அளவில் கஷ்டப்படுவாங்க. 38 வயதிற்கு பிறகுதான் அவங்களுடைய வாழ்க்கை ஆகா ஓகோன்னு இருக்கு மாறும், பெரிய அளவிலான ஒரு உயர்நிலை எட்டுவார்கள், இப்படி எல்லாம் சொல்லப்படுது. இதில் எந்த அளவுக்கு விஷயம் இருக்குது அப்படின்னு நிறைய அன்பர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கால சர்ப்ப தோஷம் என்ற ஒரு தோஷமே இல்லை. கிரகங்கள் ராகு கேதுக்குள் அடங்குவதும் ராகு கேதுக்களை விட்டு வெளிவருவதும் அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்தில் வானவெளியில் இருக்கின்ற கிரக சஞ்சாரங்களை பொறுத்தது. அந்த நேரத்தில் இருக்கிற கிரகங்களை நாம் கணித்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த சூழலை எழுதி வைத்துக் கொள்ளுகிறோம், அவ்வளவே தவிர ராகு கேதுக்களோடு கிரகங்கள் இணைந்திருப்பதாலே ஒருவருடைய வாழ்க்கை கெடாது. எல்லா விதமான யோக பாவகங்களும் சிரமங்களும் கஷ்டங்களும் நன்மைகளும் தீமைகளும் அவரவர்களுடைய லக்னம், லக்னாதிபதி, குறிப்பாக லக்ன யோக திசைகள் நடப்பது, லக்ன ராசிக்கு அதிக சுப கிரக தொடர்புகள் இருக்க அந்த மாதிரி உள்ள ஜாதகரை கொடுத்து வைத்த ஜாதகர்களாக இருப்பாங்க. அவங்க என்ன காலசர்ப்ப தோஷம் இருந்தாலும் தனுசு லக்னக்காரர்களுக்கு சிறு வயது முதற்கொண்டே சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு, குருன்னு சொல்லி தொடர்ச்சியாக லக்னத்திற்கு யோக திசைகள் நடக்கிற அன்பர்களுக்கு காலசர்ப்ப தோஷம் வேலை செய்யாது. இது ஒரு உதாரணத்திற்கு தான் சொல்கிறோம். இதே தான் நீங்கள் 12 லக்னத்திற்கும் புரிஞ்சுக்கணும். அப்போ இதெல்லாமே இட்டுக்கட்டப்பட்ட ஒன்றாக இருக்கிறது, ஆதாரபூர்வம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. காலசர்ப்ப தோஷம் மாதிரியான ஒரு மோசடியான வேலை எதுவும் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். நன்றி.